सद्गुरु ஞானானந்தகிரி பகவான் கி ஜெய். ஸ்ரீ ஞானானந்த குருகுல ஸ்தோத்திர பாராயணத்தில் ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் தேவாரம் 5வது பாடல். ஞான கணேசனும் ஞான தண்டாயுதன் ஞானாம்பிகையோடு தேனமர்மாவின் கீழ்கிரி ஞானானந்தரின் திருவடி நீங்காத தான நற்சிந்தையால் சார்ந்திடு நெஞ்சமே தன்னிகர் இல்லாமை ஆன நற்பதம் உனக்கு அளித்தருள்வான் உயர் ஞானபுரீஸ்வரனே. இந்த பாடலில் தபோவனத்தில் எழுந்தருளிருக்கிற எல்லா மூர்த்திகளை பற்றியும் சொல்கிறார். ஞான கணேசர் இருக்கார், ஞான தண்டாயுதபாணியான சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், ஞானாம்பிகையோட பரிவாரத்தோட பரிவார சாம்ப பரமேஸ்வர சுவாமி நகான்னு சொல்கிறது. அது மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்காப்புல சுவாமி இருக்கார். அந்த பரமேஸ்வரனோட இந்த பரிவாரத்தோடு நம்ம சுவாமி இருக்கார். அதனால் தனித்தனியாக பார்க்கும்போது ஞான கணேசர், ஞான தண்டாயுதபாணி, ஞானபுரீஸ்வரர், ஞானாம்பிகை, ஞான வேணுகோபால்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் ஒரே ரூபத்தில் பார்க்கறதுன்னா அது நம்ம சுவாமியாக, கண்கண்ட தெய்வமாக, பேசும் தெய்வமாக, யார் யார் எப்படி பாவிக்கிறாளோ அப்படி தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமியாக பார்க்குறோம். அதனால் ஞான கணேசர் தான் முதல்ல வந்தார். அப்புறம் முருகப்பெருமான்லேயே துறவிகளுக்கு உண்டான கோலமாக ஞான தண்டாயுதபாணி இருக்கார். பழனியில் அப்படி தானே போய் நின்றுண்டார் கோமனாண்டியாக. அதனால் அந்த கோலத்தில் இருக்கார். தப்போனத்து ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா ஞான கணேஸ்வரம் ஞானஸ்கந்தரம் இருப்பா. முதல் சன்னதியவா தான் நேர பிள்ளையாருக்கு இன்னொன்று இருக்கிற தனி சன்னதியில் பரமேஸ்வரன், முருகனுக்கு அன்னோட தனி சன்னதியில் அம்பாள் இருப்பா. பொதுவாக சுவாமி அம்பாள் பக்கத்தில் இருப்பா. ஒரு சன்னதி ஓட்டினாப்புலேயே இருக்கும். அப்படி தான் பார்க்குறோம் எல்லா கோவில்கள்லேயும். இதில் இப்படி இருக்கேன்னு ஒருத்தர் கேட்டார். சாமி சிரிச்சுண்டு குழந்தைகளை நடுவில் விட்டுட்டவா இருக்கா இல்லையா, அதை ஹாஸ்யமாக சுவாமி சொல்கிறார். அதான் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாராம். இந்த இடத்துல ஈஸ்வரனாக ஞானபுரீஸ்வரனாக அனுகிரகம் பண்ணார். அங்கே ஞானாம்பிகையாக எல்லாம் ஞானப்பிரதானமான ஒரு சன்னிதானம். தபோவந்த கிரகஸ்தாலும் உண்டு, சுவாமி பக்தாள் அவளும் இருந்திருக்கா. வானப்பிரஸ்திகளும் உண்டு, பிரம்மச்சாரிகளும் உண்டு, சன்னியாசிகளும் உண்டு. ஆனால் எல்லாரோட நோக்கமும் என்ன? குரு சேவை பண்ணிட்டு பாரமார்த்திகமாக, தெய்வீகமாக, ஆன்மீகமாக முன்னேறணுங்கிறதுக்காக தான் தபோவனத்துக்கு எல்லாரும் வரா. லௌகீக கஷ்டங்களோடு சில பேர் முதல்ல வந்தால் கூட அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆன உடனே மேலே மேலே சுவாமிகிட்ட ஈடுபாடு வந்து உள்முகப்படுற நிலைமை தான் அங்கே எல்லாருக்கும் வாய்க்கிறது. அதனால் ஞான கணேசனும் ஞான தண்டாயுதன் ஞானாம்பிகையோடு தேனமர்மாவின் கீழ்கிரி ஞானானந்தரின் திருவடி நீங்காததான நற்சிந்தையால். அந்த இடத்துல திருவடி நீங்காததானன்னு ஒரே வார்த்தை. திருவடி நீங்காத தான நற்சிந்தைன்னு தனியாக பிரிக்கிறது இல்லை. அது பாட்டுக்காக தாளத்துக்காக அப்படி இருந்தால் கூட திருவடி நீங்காததான நற்சிந்தையால்னு வரும். இந்த தேனமர் மாவின் கீழ் கிரி ஞானானந்தம் ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வானமளாவும் மாமரம் இருக்கு இல்லையா, மகாலட்சுமி சன்னதி தாண்டின உடனே அந்த மாமரத்தடியில் தான் சுவாமி உட்காந்துருப்பார். புத்தருக்கு போதி மரம், சுவாமிக்கு மாமரம்னு சுவாமியே சொல்லியிருக்கார். அதனால் அந்த மாமரத்தடியில் சுவாமி உட்காந்து பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதை உத்தேசித்து தான் போலூர் நாகேஸ்வரையருங்கிற மணிப்பா மாமா, ஹரிதாஸ் சுவாமிகள், பாலசரஸ்வதி அம்மா இவெல்லாம் சுவாமி வானமளாவும் மாமரமேன்னு தலைப்பு கொடுத்து அவள் பாட்டு எழுதினா.
அதில் ஹரிதாஸ் சுவாமியோட பாட்டு ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். அப்படி நல்ல இனிமையான மதுரமான மாம்பழம் தரக்கூடிய மாமரம். மாமரம் ரொம்ப பெருசு. அந்த மாமரம், அதில் மாம்பழம், மாங்கனி, அது கீழே மாமுனி, நம்ம சுவாமி பழுத்த பழமாக உட்காண்டிருக்கார். தேனவர் மாவின் கீழ் கிரி ஞானானந்தரின் திருவடி நீங்காததான இந்த இத்தனை சன்னதிகளுக்குள்ளே அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கிறது, நடமாடுற பேசும் தெய்வமாக இங்கே உட்காண்டிருக்கு. அந்த திருவடியில் நமக்கு நாட்டம் கொண்டு, திருவடின்னு சொல்லும்போதே குரு சம்பிரதாயம்னு அர்த்தம். அந்த சம்பிரதாயத்தில் அவர் போதித்த வழியில், அவருடைய வாழ்க்கை முறையில், அவருடைய லீலைகளில் ஈடுபாடு கொண்டு மனசு அவர்கிட்டையே லயிக்கும் பொழுது திருவடி நீங்காததான நற்சிந்தையால் சார்ந்திடு நெஞ்சமே தன்னிகரில்லாமை. குருநாதனையே சார்ந்து அவருடைய திருவடிகளையே பற்றுக்கோடாக வச்சுருந்தா தன்னிகர் இல்லாத நிலை, ஒப்பில்லாத நிலை, சமானமில்லாத நிலை அது கிடச்சிடும். சமானமில்லாத நிலைங்கிறது என்னது? அவரோட நிலை தான். அந்த நிலையை அவர் நமக்கு கொடுத்துடுவார். துக்காராம் மகாராஜோட அபங்கத்தில் அப்பனா சாரிக்கே கரித்தி தற்கால நாகி கால வேட தயாலாகின்னு சத்குரு வாஞ்சுனியில் பாடுவா. அது மாதிரி தன்னுடைய நிலையை நமக்கு கொடுத்து நம்மளை அவர் மாதிரி வசத்தனங்கிறது தான் சுவாமியோட கருணை. அதனால் அந்த திருவடி நீங்காத சிந்தனை எங்கே கொண்டு விடும்னா, திருவடி நீங்காததான நற்சிந்தையால் சார்ந்திடு நெஞ்சமே தன்னிகர் இல்லாமை ஆன, இந்த இடத்தையும் சேர்த்துக்கணும். தன்னிகர் இல்லாமையான நற்பதம், அந்த நிலை உனக்களித்தருள்வான் உயர் ஞானபுரீஸ்வரனே. ஞானபுரீஸ்வரனாகிய குருநாதன் அந்த குரு சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணுறவாளுக்கு தன்னுடைய நிலையே கொடுக்குறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான பாடல். சத்குரு ஞானானந்தகிரி பகவான் கி ஜெய். நம பார்வதி.